ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி ஆதிக்கு டேப்லெட்ஸ் தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சாரதா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுவாங்க. ஆதியை பார்த்த உடனே சாரதா என்னாச்சு உனக்கு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் போன இடத்துல லைட்டாக கால் ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன், அதனால் எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு என்னப்பா ஆதி இப்படி சொல்கிற, இப்போ எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. பாரதி தாமா என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு வந்து ஆதி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பார்வதி அறிவுலாம் இதுக்கு தான் சொல்லாமல் கொல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே சாரதா வந்துட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் பாரதி வந்து காப்பாற்றியாச்சுன்னு சொல்லியாச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்வாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு பாருங்க இப்போ இவ தேவையில்லாமல் கூட்டிகிட்டு போனதுனால தான் மாமாக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பவானியும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, பாரதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேவையில்லாத எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்குது, ஆதிக்கு எதனா ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, என்ன ஆதி சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் சொன்னாங்க அப்படின்வாங்க. அப்போ சாரதா வந்துட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் பாரதி வந்து ஆதியை காப்பாற்றிட்டான்னு சொல்லையாச்சுல, அதுக்கப்புறம் நீ யாரும் எதை பற்றியுமே பேச வேண்டாம். பாரதி உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லைம்மா, ஆதியோட உயிரை நீ தான் திரும்பவும் காப்பாற்றி கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு என்னம்மா எனக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஆதியோட உயிர் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஆதி எனக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. அப்போ சாரதா வந்துட்டு சரி பாரதி, நீ கூப்பிட்டு போயிட்டு ஆதியை ரெஸ்ட் எடுக்க வை ரூமில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாரதியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ ஸ்வேதா வந்து அப்படியே சாரதா முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க. சாரதாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு அழுதுகிட்டே அப்பா ரொம்ப வலிக்குதா சாரிப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஆதி வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன், அப்பா ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்வாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு அப்பா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, உங்களுக்கு இப்போ ரொம்ப வலிக்குதாப்பா அப்படிலாம் கேட்டுட்ருப்பாங்க. உடனே பாரதி வந்துட்டு எதுக்குடி திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க, நீ போய் படிப்போ, அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்வாங்க. உடனே தமிழ் வந்துட்டு அம்மா நான் அப்பா கூட தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன், அப்பாவை நான் தான் எல்லாத்தையும் பார்த்து அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே கேர் பண்ணி பார்த்துக்க போகிறேன் அப்படின்வாங்க. அதையும் வந்துட்டு பார்த்தீங்களா என் பொண்ணு என்னை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறா, அதுவும் இல்லாமல் நானும் தமிழை எவ்வளோ மிஸ் பண்ணேன், எங்கள் 2 பேரையும் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் பாரதி தமிழ் தான் என்னை இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் நான் 4-5 நாள் வீட்டில் தான் இருக்க போகிறேன், என்ன தமிழ் தான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும், பார்த்தீங்களா என்னோட பொண்ணு அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதியும் ஆமாம்மா நீங்களும் உங்கள் பொண்ணும் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது தமிழ் வந்துட்டு அப்பாவுக்கு சாப்பிட கொண்டு வாங்கம்மா அப்படின்வாங்க. பாரதியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. தமிழ் வந்து ஊட்டி விடுவாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொண்டு வாமா அப்படின்வாங்க. கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தமிழ் தான் பார்த்தீங்கன்னா ஆதிக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது தமிழ் வந்து சோகமாக உட்காந்துட்ருப்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு தமிழ் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கு நான் ஹாப்பியாக பார்த்து தானே சந்தோஷப்பட்டிருக்கேன், இப்போ அப்பா இப்படி இருக்கிறதுனால நீங்கள் சோகமாக இருக்காதீங்க, அப்பாவுக்கு நல்லாயிடும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆதி வந்து தமிழ்கிட்ட நம்ம ஊரில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் காட்டிகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சாரதா ரூமில் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ ஸ்வேதா போய்ட்டு அத்தை தேவி அத்தை இதெல்லாம் அந்த ராசி இல்லாததில் மாமாவுக்கு கட்டி வச்சுட்டு இப்போ என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் முதல்ல அவகிட்ட இருந்து மாமாவை பிரிங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துட்டுருக்கு, அவளெல்லாம் இந்த வீட்டை விட்டு முதல்ல அனுப்பியே ஆகணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு அதான் பாரதி தான் ஆதியோட உயிரை காப்பாற்றிட்டால, அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, இந்த மாதிரிலாம் எதுவுமே நீ பேசாது அப்படின்வாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு என்னத்தை பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் பேசுறது வந்து சரியா, அந்த பாரதி வந்துட்டு மாமாவோட உயிரை காப்பாற்றினாலாம், அப்போ நாங்கள் பண்ண எல்லா பழசையும் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட சாரதாவும் ஸ்வேதா கிட்ட எதையுமே நான் வந்து மறக்கலை, ஆனால் இனிமேல் அதை நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையுமே நான் மறக்க நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அரி வந்துட்டு என்னக்கா பேசுகிற, அப்போ நாங்கள் உனக்காக பண்ணது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா, ஸ்வேதா சொல்கிறது சரிதாங்க்கா, ஏன் இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சாரதா வந்துட்டு இங்கே பார் அறிவு, நான் வந்துட்டு எல்லாத்தையும் மறக்கணும் தான் நினச்சிட்ருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதான் ஒரு விஷயம் நடந்துடுச்சுல, திரும்பவும் அதை பற்றியே பேசி என்ன ஆக போகுது, இங்கே பார் ஸ்வேதா அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வந்து தேவையில்லாமல் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே போகாத, பாரதி திரும்பவும் ஆதியோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தான் தேவையில்லாமல் எதனா ஒன்று பேசிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்வாங்க.
அப்போ ஸ்வேதா வந்துட்டு என்னத்த நாங்கள் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் பாட்டு இந்த மாதிரி பேசிகிட்ருக்கு, இது மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ ஹரி வந்துட்டு என்ன ஸ்வேதா அத்தையை மிரட்டுற மாதிரி பேசிகிட்ருக்க, அவங்க முன்ன மாதிரி கிடையாது, இப்போ ரொம்பவே மாறிட்டாங்க, அவங்க மருமகளுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்க. ஸ்வேதா வந்துட்டு யார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்வாங்க. நான் ஸ்வேதான்றவங்க தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது வாங்க நான் தான் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வைப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா புரோக்கர் 4-5 பையனோட ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டு இந்த பையன் ஃபாரினில் இருக்காமா, உனக்காக வந்து உங்கள் அத்தை பார்த்தாங்க, இவன் ரொம்ப நல்ல வசதியானவன், ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் நானே முன்னேறது நடத்தி கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க. இப்போ ஸ்வேதா வந்துட்டு இங்கே யாரும் மாப்பிள்ளலாம் பார்த்துட்டுல, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போய்டு அப்படின்வாங்க. சரிம்மா இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸ்வேதா செம்ம டென்ஷனாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தூக்கி விசிறி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அறிவில் வந்துட்டு என்னாச்சு ஸ்வேதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ சாரதா அங்கே வந்துட்டு இந்த வீட்டில் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்கா, அதை பற்றி யாருக்குன்னா எதுனா கவலை இருக்கா, அதனால தான் தரகர்கிட்ட சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன், அவர் ஃபோட்டோஸ் கொண்டு வந்திருக்காரு, நான் வந்து ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்டு ஸ்வேதா வந்துட்டு என்னத்தை என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சலான்னு பார்த்துட்ருக்கீங்களா, நடந்தது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்களா, உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. பரி வந்துட்டு அத்தை ரொம்பவே மாறி போயிட்டாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ உங்கள் புள்ள உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான், இப்போ உங்கள் பிள்ளையோட இதயத்துக்குள்ளே ஒரு இதயம் துடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு காரணமும் நாங்கள் தான், அதை எதுக்காக பண்ணோம், எதுக்காக எக்ஸிக்யூட் பண்ணோம், யாருக்காகன்ற விஷயத்தை எல்லாத்தையும் நான் போயிட்டு மாமா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கியா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்வாங்க. அதை கேட்ட சாரதாவும் நீ சொல்கிறது சரிதான் ஸ்வேதா, இந்த விஷயத்தை நீயே போய் ஆதிக்கிட்ட சொல்லிடு, அப்படி இல்லைனாலும் ஒரு வாரம் கழித்து நானே ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் இருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட எல்லாருமே ஷாக்காகி பார்ப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.